ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். கிராவிடேஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைட்டில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது சேட்டலைட் பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறோம். சேட்டலைட்குள்ள போறதுக்கு முன்னாடி ராக்கெட்டுக்கும் சேட்டலைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்துக்கிறணும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு யோசிச்சுக்கிறணும். ராக்கெட்டுங்கிறது ஒரு கெரியர் மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த பென் தான் ராக்கெட் அப்படின்னா, இந்த பென்னோட கேப் சேட்டலைட் அப்படின்னா, நாம ராக்கெட்டை ஃபயர் பண்ணிட்டா இந்த ராக்கெட் இந்த சேட்டலைட்டை தூக்கிக்கிட்டு மேல போகும். சப்போஸ் இது எர்த் அப்படின்னா, இந்த பால் தான் எர்த் அப்படின்னா, இங்க இருந்து அப்படியே மேல போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராக்கெட் இருக்குல்ல, அப்ப இதுல ஜெஃப்ரிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் பண்ணிடணும். நீங்க திருப்பி உங்க இதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சாரி பத்மேஷ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு போகும், மித்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ கிளாஸை ப்ராப்பரா கவனிங்க. ஸோ இந்த பென் வந்து ராக்கெட், இது சேட்டலைட்டு. ஸோ சேட்டலைட்டை ராக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா கேரி பண்ணிட்டு போகும். இப்போ இது வந்து எர்த்து சர்ஃபேஸ்ல இருந்து நான் ராக்கெட்டை ஃபயர் பண்ணிட்டேன். ஸோ தட் இது மேலே போயிட்டே இருக்கு. மேலே போக போக ராக்கெட்டோட ஃபியூயல்ஸ் தீர்ந்துகிட்டே இருக்கும். தீர இதோட சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராக்கெட்டு அதுகிட்ட இருக்கிற சேட்டலைட்டை என்ன பண்ணிடும் அப்படின்னா எஜெக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி எஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த சேட்டலைட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராக்கெட்ல இருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்படி எஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்படியே சுத்த ஆரம்பிக்கும். இது கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்கும், கீழே விழுகாது. இது கண்டினியூஸா கீழே விழுகாம சுத்திக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு லாஜிக் இங்க இருக்குன்னு அர்த்தம். அது என்ன லாஜிக், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி சேட்டலைட் வந்து எர்த்தை ரிவால்வ் பண்ணுதுன்னா என்ன ஸ்பீட்ல ரிவால்வ் பண்ணுது, எந்த ஹைட்ல நம்ம சேட்டலைட்டை வந்து ராக்கெட்ல இருந்து எஜெக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சேட்டலைட்ல 4 முக்கியமான டெரிவேஷன்ஸ் இருக்கு. எல்லாம் சின்னதா தான் இருக்கும். இதை படிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் அதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியதான். சேட்டலைட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹைலி கிரியேட்டிவா இருக்கும். அதனாலதான் இந்த டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும், யோசிக்கணும், நிறைய யோசிச்சு டீல் பண்ணணும். ஏன்னா சேட்டலைட்ல கொஸ்டின் கேட்கறது கொஸ்டின் செட்டருக்கு ரொம்ப ஈஸி. சயின்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா சேட்டலைட் எப்படி வேலை செய்யுது, சேட்டலைட் எப்படி லான்ச் பண்றாங்க, ராக்கெட்டோட டியூட்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ற மாதிரி கிரியேட் பண்றது செம ஈஸி. ஸோ இந்த சயின்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் வந்து இந்தியாவில எப்பயுமே சூப்பரா போயிட்டு இருக்கிற ஒரு சயின்ஸ். அதனால வந்து இதுல ஆல்வேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன தெரிஞ்சிருக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அண்ட் ஆல்சோ ட்விஸ்டும் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு தியரியா சேட்டலைட்குள்ள இருக்கிற ஒரு தியரியா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். சேட்டலைட்டுக்கு முன்னாடி வரையும் நம்ம 6 பாயிண்ட் படிச்சிருக்கோம். நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் பொட்டன்சியல், கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி, எஸ்கேப் வெலாசிட்டி. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அத மாதிரி ட்ரிபிள் டைம்ஸ் சேட்டலைட் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்த 6 பாயிண்ட்ல இருந்து ப்ராபபிளி கொஸ்டின் வரலாம், ஆனா சேட்டலைட்ல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் வந்துடும். அதனால எப்பயுமே நீங்க சேட்டலைட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்ப நம்ம லெசனை பிகினிங்ல இருந்து படிச்சுக்கிட்டு வரோம். அதனால நீங்க எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்னா மித்த பார்ட்ஸை இனிமேல் படிக்காம சேட்டலைட்டை மட்டும் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இஷ்யூஸ் வராது. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தானே படிச்சிருக்கோம், வி ஹாவ் நாலேஜ். கிராவிடேஷன்னா இதான் அப்படின்னு நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்கு. அந்த ஐடியாஸே சேட்டலைட் படிக்கிறதுக்கு மோர் தென் எனஃப். எந்த இஷ்யூஸ் என்ன ஆகாதுன்னா வராது. இப்ப இந்த சேட்டலைட்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. சப்போஸ் இந்த பால் எர்த்து, இந்த பென் கேப் தான் சேட்டலைட், இது சுத்துது, ஏதோ ஒரு ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி சுத்துற இந்த சேட்டலைட்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த சேட்டலைட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு.
நம்மளோட போக்கஸ்லாம் என்ன அப்படின்னா எர்த்தை ரிவால்வ் பண்ற சேட்டலைட்ஸ் மட்டும்தான். எர்த்ல இருந்து மூணுக்கு போய் மூணை ரிவால்வ் பண்ற சேட்டலைட், எர்த்ல இருந்து மார்ஸுக்கு போய் மார்ஸை ரிவால்வ் பண்ற சேட்டலைட், அதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உனக்கு சொல்லி தருவேன். அது பிரச்சனை கிடையாது, சொல்லி தருவேன். பட் அந்த மாதிரி எர்த்ல இருந்து நாம வேற பிளானட்டுக்கு அனுப்பிச்சு அந்த பிளானட்டை ரிவால்வ் பண்ற மாதிரியான சேட்டலைட் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற சேட்டலைட்லாம் எர்த்தை ரிவால்வ் பண்ற சேட்டலைட் தான். இப்ப அந்த சேட்டலைட் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆர்பிட்ல அதோட ஸ்பீட் என்னவா இருக்கணும்? சப்போஸ் அந்த ஸ்பீட் இல்லாம வேற ஸ்பீடா இருந்தா என்ன நடக்கும்? இது எல்லாத்தையும் நாம வந்து சேட்டலைட்ல டிவிஷன் 1 டீல் பண்ணிடலாம். சேட்டலைட்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் பேர் என்ன அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நான் எர்த்தை வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியரா ட்ரீட் பண்றேன். எர்த்தோட ரேடியஸ் ஆர், எர்த்தோட மாஸ் எம். இப்ப இந்த இடத்துல ஒரு சேட்டலைட் சர்க்குலர் ஆர்பிட்ல எர்த்தை ரிவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்கேன். சேட்டலைட்டோட மாஸ் எம். சேட்டலைட் ரிவால்வ் ஆகுதுல, அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். இங்கதான் கவனமா இருக்கணும். நிறைய பேர் ஸ்மால் ஆர்னா சேட்டலைட் ரேடியஸ்னு சொல்லிடுவார். சேட்டலைட் ரேடியஸ் கிடையாது. சேட்டலைட் எந்த ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுதோ அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். இப்ப ரிவால்வ் ஆகிற இந்த சேட்டலைட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அதை கண்டுபிடிக்கணும். சேட்டலைட் ஒரு மாஸ், எர்த் ஒரு மாஸ். இந்த ரெண்டு மாஸ் எங்க இருக்கு அப்படின்னா யூனிவர்ஸ்ல இருக்கு. யூனிவர்ஸ்ல இருக்கிற எனி டூ மாஸ் would possess நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? Gm1m2/r². இதுல ஜி வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். M1க்கு பதில் சேட்டலைட் மாஸ் இல்லைன்னா எர்த் மாஸ். எர்த் மாஸ் கேபிட்டல் எம், அதனால கேபிட்டல் எம்னு போட்டேன். M2க்கு பதில் சேட்டலைட் மாஸ். சேட்டலைட் மாஸ் ஸ்மால் எம், அதனால ஸ்மால் எம் அப்படின்னு போட்டேன். இந்த ஃபார்முலா படி ஆறுங்கிறது சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். இப்ப எர்த் மாஸோட சென்டர் இங்க இருக்கு, சேட்டலைட் மாஸோட சென்டர் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தா ஸ்மால் ஆர்னு வருது. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் அது இங்க எனக்கு என்னவா ரீப்ளேஸ் ஆகுதுன்னா ஸ்மால் ஆரா ரீப்ளேஸ் ஆகுது. இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர். அதே நேரத்துல எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அந்த ஆர்பிட்டுக்கு போறான். அந்த ஹைட் ஹெச். சர்ஃபேஸ்ல இருந்து சேட்டலைட் எந்த ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுதோ அந்த ஆர்பிட்டோட ஹைட் வந்து எனக்கு ஹெச். அப்படின்னா ஸ்மால் ஆரை நீங்க ஆர் பிளஸ் ஹெச்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேட்டலைட்டுங்கிற இந்த டைட்டில் முடிகிற வரையும் எப்ப வேணாலும் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்மால் ஆரா ஆர் பிளஸ் ஹெச்னு மாத்திக்கலாம். அதர்வைஸ் ஆர் பிளஸ் ஹெச் ஸ்மால் ஆர்னு மாத்திக்கலாம். எப்ப வேணாலும் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து என்ன? இப்ப இது வந்து ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா சேட்டலைட்டுக்கும் எர்த்துக்கும் அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ். இப்ப சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா ரிவால்வ் பண்ணுது சர்க்குலர் ஆர்பிட்ல. சர்க்குலர் ஆர்பிட்ல சேட்டலைட் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வரும். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா mv²/r. விக்கு பதில் v0. அப்ப mv0²/r அப்படின்னு ஒண்ணு. சோ இது வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது எப்பெல்லாம் சர்க்குலர் ஆர்பிட்ல ஒரு ஆப்ஜெக்ட் சுத்துதோ அப்ப அதுகிட்ட இருக்கிற ஃபோர்ஸ். நியூட்டன் என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈவனா இருக்கும் அப்படிங்கிறாரு. நியூட்டன் மட்டும் கிடையாது, சேட்டலைட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணவங்க, சேட்டலைட்டை பத்தி அனலைஸ் பண்ணவங்களும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா mv0²/r is equal to g capital M small m/r² வரும். ஸ்மால் எம் கேன்சல் ஆயிரும், ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். அப்ப v0² பதில் gm/rன்னு வந்துடும். இதுல இருந்து v0 கண்டுபிடிச்சா √gm/rன்னு வரும். அப்ப இந்த ஆர்பிட்ல சேட்டலைட் சுத்துது. அப்படி சுத்துற சேட்டலைட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதான். இதுல தாராளமா ஸ்மால் ஆருக்கு பதில் நாம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர் பிளஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேட்டலைட்னா ஸ்மால் ஆருக்கு பதில் ஆர் பிளஸ் ஹெச்னு போட்டுக்கலாம். நாளைக்கு நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கேபிட்டல் ஆர்னு போட்டு இதை ஸ்மால் ஆர்னு கூட போடலாம். அப்ப ஸ்மால் ஆருக்கு பதில் ஆர் பிளஸ் ஹெச் அப்படி கூட யோசிக்காத. ஆர்பிட்டல் ரேடியஸுக்கு பதில் எர்த் ரேடியஸ் பிளஸ் ஹைட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ.
ஏன்னா நாளைக்கு நான் சிம்பிளா மாத்தி மாத்தி கொடுக்கலாம், குழப்பலாம் உன்னைய. இதை நான் கேபிட்டல் ஆர்னு கொடுத்துட்டு இதை ஸ்மால் ஆர்னு கொடுத்தா என்ன ஆகும்? கேபிட்டல் ஆருக்கு பதில் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹெச்னு வரும். இங்க கேபிட்டல் ஆரா ஸ்மால் ஆராங்கிறதெல்லாம் இஷ்யூ கிடையாது. கேபிட்டல் யாருன்னா யாரு, ஸ்மால் யாருன்னா ஸ்மால் ஆர்னா யாரு, அந்த மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எந்த ஹைட்ல சேட்டலைட் சுத்தணும், எந்த ஹைட்ல இருந்து சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீ முதல்ல ஃபைனலைஸ் பண்ணணும். நீ சேட்டலைட்டை டிசைன் பண்ணிட்ட, சேட்டலைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா சென்சார்ஸ் இருக்கும், ப்ரோக்ராமிங் சர்க்கியூட்ஸ் இருக்கும், எதை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மெஷரிங் டிவைசஸ் எல்லாம் வந்து சேட்டலைட்ல இருக்கும். எதை சென்ஸ் பண்ணணும், எதை போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் சேட்டலைட்ல இருக்கும். அப்ப சேட்டலைட்டுங்கிறது பியூர்லி சயின்ஸ் டிவைஸ். அதுல எர்த்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எர்த்ல என்ன மாற்றம்லாம் வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்றதுக்கான எல்லா டிவைசஸும் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். எர்த்லயே இருந்துகிட்டு அந்த வேலையை செய்ய முடியாது. இப்ப நான் எர்த்ல இருக்கேன், யூஎஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சேட்டலைட்ல இருந்தேன்னா யூஎஸ்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப உயரத்துல இருக்கிறப்ப என்டையர் எர்த்தையும் மானிட்டர் பண்ணலாம், என்டையர் எர்த்தையும் அனலைஸ் பண்ணலாம். அதனாலதான் சேட்டலைட்டை எர்த்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா கொண்டு போய் விடுறாங்க. அது சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துது. இந்த மாதிரி எர்த்துக்கு மேல கொண்டு போய் ஒரு சேட்டலைட்டை விட்டா அது சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 3 ரெஃபரன்ஸா வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. எர்த்துக்கு மூன் ஒரு நேச்சுரல் சேட்டலைட். மூன் எர்த்த நீட்டா என்ன ஆகுதுன்னா சுத்தி வருது. அப்ப மூன் மாதிரியே எந்த மாசம் வேணாலும் என்ன ஆகலாம், எர்த்த சுத்தி வரலாம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதோட விளைவு தான் சேட்டலைட். இப்ப பாருங்களேன், மூன் பொத்துன்னு என்ன ஆகலன்னா எர்த்துல விழுகல. எர்த்துக்கும் மூனுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், Gm1m2/r². மூன் சுத்துறதுனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும், mv²/r. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா மூன் எர்த்துல விழுகாது. இதுல ஏதாவது ஒண்ணு அன்னிவனா இருந்தாலும் லாஜிக் மிஸ் அவுட் ஆயிரும். அப்ப இதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, மூன் எப்படி ரிவால்வ் ஆகுது, எர்த்தை எப்படி அது ரிவால்வ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இதுல அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா அப்படின்னா, அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா இது என்ன ஆகாதுன்னா கீழே விழுகாது. சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஒரு கேம் விளையாண்டுருக்கோம். இப்படி கையை கிராஸா வச்சுக்குவோம். ஸோ நான் இப்படி வச்சிருப்பேன், இதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் கிராஸா வச்சுக்கிட்டு என் கையும் அவங்க கையை நாங்க லாக் பண்ணிடுவோம். நான் அவன் கையை பிடிச்சுவோம், அவன் என் கையை பிடிச்சுக்குவான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே சுத்த ஆரம்பிப்போம். இப்ப நான் எர்த்து அப்படி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், அவன் சேட்டலைட். எர்த் ஆகிய எனக்கு என்ன தோணும் அப்படின்னா அவன் சுத்துற மாதிரி தோணும். அப்போ அவன் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே இருக்கான். அவன் சுத்துற அவன் யார் அப்படின்னா சேட்டலைட்டா நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபீல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நாங்க விளையாடுவோம். அதை ராட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா சின்ன வயசுல விளையாடுவோம். இதுல அந்த சுத்துறான் பாத்தீங்களா, அவனோட ஃபோர்ஸும் நான் அவனை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன், இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியா இருந்தா கூட, உதாரணத்துக்கு நான் பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுத்துறவன் என் மேல விழுந்துருவான். இல்ல அவன் ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுத்து சுத்தினா அப்படின்னா என் கையை விட்டு விலகி போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இது நீங்க ட்ரை பண்ணலாம். இப்படி கையை கிராஸா வச்சுக்கிட்டு நல்லா ஸ்டிஃபா பின்னாடி நின்னுக்கிட்டு அதே மாதிரி ஆப்போனண்ட்டையும் நிக்க சொல்லிட்டு அவங்க கையும் உன் கையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உனக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னா, நீ நிக்கிற மாதிரியும் அவன் சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவனை நீ சுத்தி விடுற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் வரும். அவனை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்ப, நீ இழுக்கிறப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுப்ப, அவன் சுத்துவான், சுத்துறப்போ ஒரு ஃபோர்ஸ் பில்ட் ஆகும். தோஸ் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல்னா இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இதுல பிசிக்கலா நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க வேண்டியதா இருக்கு. பட் எர்த் மாதிரி, மூன் மாதிரி, எர்த் மாதிரி, சேட்டலைட் மாதிரி இந்த மாசுக்கு அக்ராஸ் எல்லாம் நேச்சுரலாவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த ஆப்ஜெக்டை இழுக்க பார்க்கும், அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுக பார்க்கும். இப்போ ஒரு சேட்டலைட் மேல இருக்குன்னா எர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால, எர்த்தோட கிராவிடேஷனல் பவர்னால இது பொத்துன்னு கீழே விழுந்துடும். அப்ப எர்த் இதை பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் Gm1m2/r². அதனால எர்த் கீழே விழுகலன்னா என்ன காரணம், சாரி எர்த் இது பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் Gm1m2/r². அதனால சேட்டலைட் கீழே பொத்துன்னு விழுகலன்னா என்ன காரணம், சேட்டலைட் சுத்துது, அதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ரெண்டு ஈவனா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்த அது விலகி போயிடும். இந்த ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இது ஜாஸ்தியா இருந்ததுன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும். அப்ப ரெண்டு ஈக்குவலா இருந்தா அது பாட்டு என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா மூன்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. ஏன்னா மூன் வந்து ஒரு நேச்சுரல் சேட்டலைட் எர்த்துக்கு. சோ அப்ப ஏன் மூன் மாதிரியே மித்த மாசஸையும் நம்ம சுத்த வைக்க முடியாது, அப்படி சுத்துற மாசல நாம ஏன்
சம்திங் மெஷர் பண்ண முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு அது எங்கேயோ போய் நிக்குது. ஸ்பேஸ்ல அவ்வளவு வேஸ்ட் இருக்கு. அந்த அளவுக்கு குப்பை மாதிரி சேட்டலைட் அடுக்கிட்டாங்க. அந்த அடுக்குன சேட்டலைட் எல்லாம் அதோட லைஃப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட்ராய் ஆயிரும். டெஸ்ட்ராய் ஆகல அப்படின்னாலும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கான வழி என்னவோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம். இப்ப இவ்வளவு சேட்டலைட் ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்களே அதோட பர்பஸ் என்ன? கம்யூனிகேஷன் பர்பஸ். இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் எப்ப ஃபார்ம் ஆகுது, அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும், எந்த சைடு அது போகும்னு ஏறக்குறைய ஃபோர்காஸ்டிங் தான். ஒரு 1 வீக் அப்புறம், 10 டேஸ்க்கு அப்புறம், 15 டேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். நான் கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப கிளவுடியா இருந்ததுன்னா இப்ப மழை பெய்யும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம். கடல்ல கிளவுட் ஃபார்ம் ஆகுது, அது சைக்ளோனா மாறுதுங்கிறத நான் இங்க இருந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ ஐ நீட் another device which is satellite. அது என்ன பண்ணுதுன்னா மேல இருந்து ப்ரெடிக்ட் பண்ணுது, அவ்வளவுதான். இத்தனையோண்டு சேட்டலைட் எப்படா எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது அப்படின்னா அதுல வந்து அந்த டேட்டாஸ் இருக்கும், என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணிட்டு இந்த இந்த மாதிரியான இமேஜ் கிடைச்சிருக்கா, ஒரிஜினலா இப்படித்தானே இருக்கணும், இந்த மாதிரி வந்திருக்கு, அப்ப இமேஜ்ல வித்தியாசம் தெரியுது, அப்ப சைக்ளோன் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு அது கம்பேர் பண்ணி அந்த இன்டிமேஷனை எர்த் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். எர்த்ல இருக்கிறவங்க அதை வச்சுக்கிட்டு இது சேட்டலைட் இமேஜ் இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. சோ இதுதான். சோ இது ஃபுல்லா என்ன அப்படின்னா மேக்ஸ், சயின்ஸ் பிளஸ் ப்ரோக்ராம்ஸ், கிரியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், இதை வச்சுதான் சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. ஸோ ஹியூமன் பிரெயின் தான் சேட்டலைட், வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஹியூமன் வந்து ஒரு டிசார்டரை வந்து எப்படி வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுவாரோ அத மாதிரி ஒரு டிவைஸ் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இதெல்லாம் பண்றாங்க. ஸோ அப்ப சேட்டலைட்ங்கிறது ஹைலி கிரியேட்டிவ் ஒன். அதை லான்ச் பண்றது வேற ஒரு டெக்னிக், அதுலயும் சயின்ஸ் இருக்கு. லான்ச் பண்ணிட்டா இப்ப நான் வந்து ஒரு பாக்ஸை கொண்டு போய் கூட எர்த் சர்ஃபேஸ்ல சுத்துற மாதிரி, எர்த்தோட ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுற மாதிரி நான் லான்ச் பண்ணிடலாம். அதனால என்ன யூஸ் இருக்கு? சோ இங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்னு சேட்டலைட்டோட இன்டர்னல் டிசைன், அது ஹையர் ஸ்டடீஸ்ல தான் படிப்பேன். இன்னொன்னு சேட்டலைட்டை லான்ச் பண்றது, அதை தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அப்ப நான் சொன்ன மாதிரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈவனா இருந்தா கண்டிப்பா அந்த சேட்டலைட் என்ன ஆகாதுன்னா கீழே விழுகாது. இதான் முக்கியம். சோ இப்ப இதுவரை எழுதிக்கங்க. இன்னும் இதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கு. உனக்கு கண்டிப்பா நிறைய டவுட் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே சாட் பண்ணிட்டே வாங்க. சேட்டலைட்னு டைட்டில் போட்டு அதுல டிவிஷன் 1 ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. இப்ப ஜோயல் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ஒரு ராக்கெட்ல நிறைய சேட்டலைட் அனுப்புறாங்க, அப்ப அது ஒன்னோட ஒண்ணு கொலைட் ஆயிராதா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருக்காரு. வெயிட் பண்ணணும், நான் இன்னும் முழுசா முடிக்கல. இதுல இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அதுக்கப்புறம் சொல்றேன்.
இப்ப கம்ப்ளீட்டடா கம்ப்ளீட்டடா சரி, இப்ப கவனிச்சுட்டே வாங்க. எழுதலைனாலும் இப்ப கவனிங்க. நான் இன்னொரு பாயிண்ட்ட இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி எழுதலாம். சோ ஜிங்கிறது நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அது எப்பயும் மாறாது. 6.67 இன்டு 10⁻11. எம்ங்கிறது எர்த்தோட மாஸ். அதுவும் ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா சேம் நம்பர் தான், கான்ஸ்டன்ட். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். அதுவும் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஹெச்ங்கிறது சர்ஃபேஸ்ல இருந்து எந்த ஹைட்ல நாம சேட்டலைட்ல லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹைட். அப்ப இதை நாம முதல்ல டிசைட் பண்ணணும். இப்ப நான் ஏதோ ஒரு ஹைட் சொல்லிட்டேன், ஒரு 5000 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. அப்ப 5000 கிலோமீட்டர்னு இங்க போட்டு மித்த டேட்டாஸ்லாம் ஸ்டாண்டர்ட் டேட்டாஸ் அது எல்லாத்தையும் போட்டா நம்மளுக்கு ஒரு ஸ்பீட் வரும். அந்த ஸ்பீடை நான் முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கால்குலேட் பண்ண ஸ்பீட் என்ன ஸ்பீடோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கால்குலேட் பண்ண ஸ்பீடு என்ன ஸ்பீடோ, இப்ப இது எர்த் சர்ஃபேஸ். இங்க இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ராக்கெட்டோட இந்த சேட்டலைட் 5000 கிலோமீட்டர் மேல போயிருச்சு. மேல போயிட்டு இந்த சேட்டலைட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ணோம்ல, அந்த ஸ்பீட்ல வெளியே எஜெக்ட் ஆகணும். அப்படி எஜெக்ட் ஆயிடுச்சுன்னா சர்க்கிள் பாத்துல சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சேட்டலைட்டோட ஸ்பீட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இங்க நாம தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ண ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கணும். அந்த ஸ்பீட்ல சேட்டலைட் வெளியே வரணும், எங்க இருந்து, ராக்கெட்ல இருந்து. அப்படி வந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா, சேட்டலைட் வந்து அந்த சர்க்கிள் பாத்துல சுத்தும். அப்ப நான் இதுல ஒரு சில பாயிண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்றேன். என்ன அப்படின்னா, நாம தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ண ஸ்பீட் V0. அந்த V0ம் சேட்டலைட் சப்போஸ் அந்த ஆர்பிட்ல எஜெக்ட் ஆகுறப்போ உள்ள ஸ்பீட் V. இந்த V0ம் Vயும் ஈக்குவலா இருந்தா சேட்டலைட் சர்க்கிள் பாத்துல சுத்தும். இது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். சர்க்கிள் பாத்துல சுத்தும். ஒன்னாயிருச்சா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்க வேண்டியது, புக்ல எல்லாம் இருக்காது. சப்போஸ் நீ கால்குலேட் பண்ண ஸ்பீட் V0 தியரி ஸ்பீடோட நீ சேட்டலைட்ட ராக்கெட்ல இருந்து வெளியே அனுப்புறல அந்த ஸ்பீட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா சேட்டலைட் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தும். அப்படி எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்துனா லாஜிக் மாறிடும், பிரச்சனை ஆயிரும். இது ஒரு பாயிண்ட். இது ரெண்டாவது கன்க்ளூஷன். சப்போஸ் நீ கால்குலேட் பண்ண ஸ்பீடு சேட்டலைட் எஜெக்ட் ஆகிற ஸ்பீடோட ஜாஸ்தியா இருந்ததுன்னா, அதாவது நீ சேட்டலைட் எஜெக்ட் பண்ண ஸ்பீட் வந்து தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ண ஸ்பீடோட கம்மியா இருந்ததுன்னா சேட்டலைட் கீழே விழுந்துரும், ஃபால் டவுன். இது மூணாவது கன்க்ளூஷன். நான் ஏற்கனவே ஒழுங்கா சுத்தும், ஒழுங்கா சுத்தாது, கீழே விழுந்துருங்கிறத இந்த ஃபோர்ஸை வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற ஃபோர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அது அதோட பெட்டர் இதான். ஸோ அப்ப நீ எந்த ஹைட்ல சேட்டலைட்டை டிராப் பண்ண ஆசைப்படுறியோ அந்த ஹைட்டுக்கு என்ன ஸ்பீட் தியரிட்டிக்கலா கிடைக்குதோ அந்த ஸ்பீட்ல சேட்டலைட்டை அங்க இறக்கி விடணும். அப்படி விட்டா அது சர்க்கிள் பாத்துல சுத்தும். நீ ஓவர் ஸ்பீட்ல விட்டா எலிப்டிக்கலா சுத்திரும். லெசர் ஸ்பீட்ல விட்டா என்ன ஆயிரும்னா கீழே விழுந்துரும். இப்ப நான் ரெட்டிங்ல என்ன எழுதியிருக்கேனோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்றேன், இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். எழுதியாச்சா? எழுதியாச்சா? சரி, இப்ப வந்து இதுதான் மெயின். நாம இங்க தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ண ஸ்பீடும் எந்த ஹைட்டோ அந்த ஹைட்ல நாம சேட்டலைட்டை எஜெக்ட் பண்றப்போ உள்ள ஸ்பீடும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் சேட்டலைட் வந்து அந்த பாத்துல கரெக்டா சுத்தும். இதுதான் மெயின். இதெல்லாம் தப்பு. இது மாதிரி பண்றதுக்கு நாம ஏன் சேட்டலைட் அனுப்பணும்? அது வந்து ஹெவி லாஸா மாறிடும். ஸோ அப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இது எப்படி பண்றது? சேட்டலைட்டோட ஸ்பீடு நாம தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ண ஸ்பீடும் ஈக்குவலா இருக்கணும். எப்படி பண்றது? இப்ப நான் எர்த் சர்ஃபேஸ்ல வந்து எந்த ஹைட்ல சேட்டலைட்ல வந்து எஜெக்ட் பண்ணணுமோ அந்த ஹைட்டுக்கு போயிட்டேன். த்ரூ ராக்கெட். போனதுக்கு அப்புறம் அந்த ராக்கெட் சர்க்கிள் பாத்துல சுத்தணும். அப்படியே ராக்கெட் சுத்திக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராக்கெட்ல இருக்கிற ஒரு பார்ட்ஸா எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் சேட்டலைட் அதே ஸ்பீட்ல சர்க்கிள் பாத்துல சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் லாஜிக். இப்ப என் தலை மட்டும் தான் சேட்டலைட்னு வச்சுக்கோங்களேன். மீதி எல்லாம் ராக்கெட் அப்படின்னா, மேல போயிட்டு எந்த ஆர்பிட்டோ அந்த ஆர்பிட்டை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? சர்க்கிள் பாத்துல அந்த கன்சர்ன் பிளானட்டை ரிவால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கன்சர்ன் பிளானட்டை சுத்த ஆரம்பிக்கணும். இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ராக்கெட்ல இருக்கிற ஒரு பார்ட்ஸா காலி ஆயிரும். அப்ப அந்த ஒரு மூமெண்ட்ல ராக்கெட்ல இருக்கிற எந்த பார்ட்ஸுமே இல்ல அப்படின்னா, ஒன்லி சேட்டலைட் அந்த பாத்தை என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்ப சொன்ன இந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் இந்த மெத்தட்ஸ் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேட்டலைட் லான்ச்சிங்ல ஃபாலோ பண்ணுவாங்க. எதுவும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸ்மூத் லான்ச்சிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது பாட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா லான்ச் ஆகி அது பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும்னா சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சேட்டலைட்டை லான்ச் பண்ற டெக்னிக் வந்து நிறைய இருக்கு. பட் இப்ப நான் சொன்னது பெஸ்டா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். பட் நான் மேல போயிட்டே இருக்கேன். எந்த ஆர்பிட்டோ அந்த ஆர்பிட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் நான் அந்த சர்க்கிள் பாத்துல எர்த்த சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப என் பாடியில இருக்கிற ஒரு பார்ட்ஸா காணாம போயிருச்சு. அதாவது ராக்கெட்ல இருக்கிற ஒரு பார்ட்ஸா காணாம போயிருச்சுன்னா ஒன்லி சேட்டலைட் மட்டும் என்ன பண்ணும்? அந்த பாத்தை மெயின்டைன் பண்ணும். இது வந்து ஒரு சேட்டலைட்னா இது ஓகே. சப்போஸ் நிறைய சேட்டலைட்ஸா இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல வந்து ராக்கெட் என்ன ஆயிராது அப்படின்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிராது. இப்போ ஒரு 10 சேட்டலைட்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா சேட்டலைட்ஸையும் ஒரே ஆர்பிட்ல இறக்கி விடுற மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. ஒரு சேட்டலைட்டையும் வேற வேற ஆர்பிட்ல இறக்கி விடுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சேட்டலைட்டையும் வேற வேற ஆர்பிட்ல இறக்கி விடணும் அப்படின்னா இந்த ஆர்பிட்டல் ரேடியஸ் ஸ்மால் ஆர் மாறும். ஸ்மால் ஆர் மாறுதுன்னா ஹெச் மாறுதுன்னு அர்த்தம். ஹெச் மாறுதுன்னா ஸ்பீட் மாறுதுன்னு அர்த்தம். அப்ப இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்தியால ஜிஎஸ்எல்வின்னு ஒரு ராக்கெட் இருக்கும். சூப்பரான ராக்கெட். அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி நிறைய சேட்டலைட் எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போய் எந்த சேட்டலைட்டை எந்த ஆர்பிட்ல இறக்கி விடணுமோ அந்த ஆர்பிட்ல அந்த ஸ்பீட்ல அதை பாட்டு இறக்கி விடுறாங்க. அது பாட்டு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து சேட்டலைட்டை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சூப்பர் ராக்கெட். அப்ப அது நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அது இல்லாம இந்தியால வந்து இப்ப நம்ம ஸ்ரீஹரிகோட்டால இருந்து சேட்டலைட் வந்து அந்த ரெக்வயர்ட் ஆர்பிட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா எர்த் வந்து நாம வந்து எப்படி பாக்குறோம்னா யூனிஃபார்ம் ஸ்பியரா பாக்குறோம். ஆனா ஆக்சுவலா வந்து எர்த் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்பியர். ஒரு சும்மா நம்மளா டென்டேட்டிவா ஒரு டயக்ராம் போடுவோமே. இது எர்த். இப்ப இதான் ஆர்பிட்னு வச்சுக்கோங்களேன். 2வது வட்டம் வந்து ஆர்பிட். இப்ப இந்த சைடு பாருங்களேன் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹைட் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆர்பிட் ரேடியஸ் ஸ்மால் ஆர் வந்து மாறாது. எர்த்தோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் வந்து ஈவன் கிடையாது, அன்ஈவன் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பியர். இப்ப இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க இருந்து ஈஸியா ஆர்பிட்டுக்கு போயிடலாம் பாருங்க. எந்த ஆர்பிட்டுக்கு போறதா இருந்தாலும் இந்தியால இருந்து ஈஸியா போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இது பிரான்ஸ்னா பிரான்ஸ்ல இருந்து அந்த ஆர்பிட்டுக்கு போனா நிறைய தூரம் டிராவல் பண்ணும். அப்ப அந்த ரெக்வயர்ட் ஆர்பிட்டுக்கு போறதுக்கான இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா? எந்த ஹைட்டு? இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா? ஹெச். இந்த ஹெச்சே ஈவனா இருக்காது. இந்த டயகிராம்ல நாம போட்டுக்கிற இந்த ஹெச்சே ஈவனா இருக்காது. அன்ஈவனா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எர்த் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியர் கிடையாது. நான் யூனிஃபார்ம் ஸ்பியர். அப்ப நான் யூனிஃபார்ம் ஸ்பியரா இருக்கிறப்ப எங்க இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணா ராக்கெட்டை நீ எங்க இருந்து இனிஷியேட் பண்ணா கம்மி ஹைட்ல அந்த ஆர்பிட்டுக்கு போக முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். ஃபியூயல் கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா ராக்கெட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நிறைய ஸ்பேஸ் இருந்ததுன்னா இன்னும் 2-3 சேட்டலைட் கூட என்ன பண்ணிக்கலாம்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ராக்கெட்டுக்கும் செர்டைன் வெயிட் இருக்கும். ஓவர் வெயிட்ல எல்லாம் ராக்கெட்டை மேல தூக்கிட்டு போக முடியாது. ஸோ ஒரு செர்டைன் வெயிட் இருக்கும். அந்த வெயிட்ல 50% வந்து ராக்கெட்டோட ஃபியூயல் ராக்கெட்டோட பார்ட்ஸ்னே போயிடும். ரிமைனிங் 50%ல தான் நம்ம சேட்டலைட் வைக்க முடியும். அப்ப நீ மாஸ் கம்மியா இருக்கிற சேட்டலைட் வச்சிருந்தேன்னா நிறைய வச்சுக்கலாம். மாஸ் ஜாஸ்தியா இருக்கிற சேட்டலைட்னா கம்மியா தான் வைக்க முடியும். ஸோ இப்படி வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா மேல கூட்டு போறாங்க. இதுதான் லாஜிக். ஸோ அப்ப எல்லா சேட்டலைட்டையும் ஒரே ஆர்பிட்ல சுத்த வைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. டிமாண்ட் பேசிஸ்ல அந்தந்த சேட்டலைட்டா அந்தந்த ஆர்பிட்ல இறக்கி விட்டுறலாம். ஸ்ரீஹரிகோட்டால இருந்து நம்ம வந்து இந்த ஆர்பிட்டுக்கு போறது கொஞ்சம் ஈஸியான டிஸ்டன்ஸ் டிராவல்டு, இந்த ஹைட் டிராவல்டு கம்மியா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியால இருந்து நிறைய சேட்டலைட்டை ஃபார் அதர் கண்ட்ரிஸும் லான்ச் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு நம்மளுக்கு அவங்க பே பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். பட் நம்ம வந்து
டிரான்ஸ்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நாம வந்து சேட்டலைட்டை டிசைன் பண்ணி அதர் கண்ட்ரிஸுக்கு கொடுக்கல. இப்ப பிரான்ஸுக்கு ஒரு சேட்டலைட் வேணும்னா நம்ம அந்த சேட்டலைட்டை டிசைன் பண்ணி எல்லாம் கொடுக்கல. அவன் டிசைன் பண்ணி நம்மள்ட்ட கொடுக்குறான், நம்ம மேல கொண்டு போய் அதை சேஃபா என்ன பண்றோம்னா சேர்க்கிறோம். ஏன்னா நம்மளோட ராக்கெட் நல்லா வேலை செய்யுது. மித்த கண்ட்ரிஸோட நம்மளுக்கு இந்த சேட்டலைட்டை ஆர்பிட்ல லான்ச் பண்ற ராக்கெட் நல்லா வேலை செய்யுது. ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அந்த ஆர்பிட்டுக்கு போறதோட தூத்துக்குடியில இருந்து அந்த ஆர்பிட் போறது செம ஈஸி. தூத்துக்குடியில இருந்து ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா அந்த ஆர்பிட்டுக்கு போயிடலாம். அதனால தூத்துக்குடியில இப்ப அந்த ஸ்பேஸ் பிளான்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ராக்கெட் லான்ச் பண்ற அந்த இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லதுதான். இன்னும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ராக்கெட் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் குறையறதுனால ஃபியூயல் கன்சம்ஷன் என்ன ஆகும்னா கண்டிப்பா குறையும். அதனால நம்ம இன்னும் 2-3 சேட்டலைட் அனுப்பலாம். நம்ம அடிக்கடி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு பட்ஜெட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து சேவ் ஆகும். இப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா லான்ச் பண்றாங்க. எது ராக்கெட் லான்ச் வந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணி சேட்டலைட்டை இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா டிராப் பண்றாங்க, இல்ல லான்ச் பண்றாங்க. இந்த மெத்தட் தான் மேக்சிமம் ஃபாலோ பண்றாங்க. இப்ப இதுல நான் சொன்ன எல்லா சேட்டலைட்ஸுமே என்ன அப்படின்னா எர்த்த சுத்துற மாதிரிதான். இப்ப வேற ஒரு பிளானட்டை சுத்துற மாதிரியான ஒரு சேட்டலைட் அது எப்படி பண்றது? ஆமா, ஆர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஹெச் சேஞ்ச் ஆகும். இதுல என்ன இருக்கு? அது பிரச்சனை கிடையாது. நீ இப்ப இந்த ஆர்பிட் போகணும்னு ஆசைப்பட்ட, இந்த ஆர்பிட்டுக்கு இந்த ஹெச் மாற போறது கிடையாது. இந்த இடத்துல இருந்து போனா இந்த இடத்துல இருந்து போனா அந்த ஹெச் மாறும். ஏன்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பியர் எர்த். இப்ப ஆண்ட்ரி ஒரு லாஜிக்லெஸ் கொஸ்டின் கேட்கிற மாதிரி எனக்கு தோணுது. அரைகுறையா கவனிக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கா கவனிங்க. இப்ப இவ்வளவு நேரம் அதை தான் சொன்னேன் நான். திருப்பி அதுலயே வந்து கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. நாம வந்து டயகிராம் வரைகிறப்பையும் இந்த தியரி எவாலுவேட் பண்றப்பையும் இப்ப நான் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிறேன்? எர்த் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியர்னு சொல்றான். அப்படிதான் டயகிராம் போடுறோம். ஆனா ரியல் டைம்ல பார்த்தா எர்த் நான் யூனிஃபார்ம் ஸ்பியர். நான் யூனிஃபார்ம் ஸ்பியர்னா இந்த கேபிட்டல் ஆரும் மாறும், இந்த ஆர்பிட் ரேடியஸ் ஸ்மால் ஆரும் மாறும், இந்த ஹைட்டும் மாறும். அப்ப நாம எங்கிட்ட இருந்து கிளம்புனா கம்மி டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த ஆர்பிட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். சோ அப்படி பார்க்கிறப்ப இந்தியால இருந்து கிளம்புனா கம்மி டிஸ்டன்ஸ்லயே நம்ம அந்த ஆர்பிட்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதான். சோ இதுதான் லாஜிக். சோ அதுல தூத்துக்குடியில இருந்து கிளம்பணும்னா இன்னும் கம்மி டிஸ்டன்ஸ்ல போகலாம். அதுதான் நான் சொல்றேன். இஃப் yet to be considered as non-uniform sphere, but in theory we are considering as uniform sphere. அவ்வளவுதான். நீ முதல்ல எந்த ஹைட்னு முடிவு பண்ணு. இப்ப இதான் வந்து இந்தியால ஸ்ரீஹரிகோட்டா. இங்க இருந்து எவ்வளவு ஹைட்? 1000 கிலோமீட்டரா? அப்ப என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீட்ல சேட்டலைட் சுத்தணும். அப்பதான் அது சுத்தும். இல்லைன்னா உளுந்துரும், இல்ல எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போயிடும். இங்க இருந்து 2000 கிலோமீட்டரா? அப்ப 2000 கிலோமீட்டர் நீங்க போட்டு என்ன பண்ணா ஆன்சர். நீங்க 2000 கிலோமீட்டர்னு போட்டா என்ன, இதுல எல்லாத்தையும் கூட்டி ஸ்மாலரா தூக்கி இங்க போட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஸோ ஐ திங்க் ஐ மேட் கிளாரிட்டி. எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு கொஸ்டின் மாதிரி தான் ஆண்ட்ரியூ தெரியுது எனக்கு. நீங்க ஒழுங்கா கவனிங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ இப்ப இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். எது? எங்க இருந்து நாம வந்து ராக்கெட்டை வந்து இனிஷியேட் பண்ணா சீக்கிரமா அந்த ஆர்பிட்டுக்கு போக முடியும் அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஸ்பேஸ் போறதுக்கு. ஸோ அதனால இந்தியால இருந்து நிறைய என்ன பண்றாங்கன்னா லான்ச் பண்றாங்க. பட் வி ஆர் ஏ கெரியர், வி ஆர் டிரான்ஸ்போர்ட் தான் கொடுக்குறோம். கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்றோம். அதே நேரத்துல நம்மளோட ரிசர்ச்சர்ஸும் நம்மளோட சயின்டிஸ்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய புது புது சேட்டலைட் டிசைன் பண்றாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய சேட்டலைட் டிசைன் பண்ணி இஸ்ரோட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க. இஸ்ரோவும் கேக்குது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சேட்டலைட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. சின்ன சின்னதா ஏதாவது ஒரு சிலதெல்லாம் மெஷர் பண்ற மாதிரிலாம் சேட்டலைட்ஸ் அனுப்புறாங்க. தோ சேட்டலைட்ஸ் வில் ஹாவ் லைஃப் டைம். அந்த சேட்டலைட்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யறதுக்கு சோலார் பேனல் போட்டிருப்பாங்க. சன்லைட்ல இருந்து வேலை செய்யும். இல்ல பேட்டரி பேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அந்த சேட்டலைட்டோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சேட்டலைட் எரிஞ்சு சாம்பலாகி இல்ல டோட்டலாவே இதாகிற மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உள்ள சேர்த்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ நான் பண்றப்பயும் அந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்றப்பயும் அப்படிதான் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் தனி கேட்டகரி. அதாவது சேட்டலைட்ல என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், சேட்டலைட்டோட டியூட்டி என்னங்கிறது தனி கேட்டகரி. ராக்கெட் எப்ப கிளம்பணும், கிளம்பி எந்த நேரத்துல அந்த ஆர்பிட்டுக்கு போகுது, எப்ப அந்த சேட்டலைட்டை டிராப் பண்ணுது, இதெல்லாம் வந்து தனி கேட்டகரி. ஸோ இது ரெண்டையும் போட்டு நாம எப்பயும் என்ன பண்ணிக்க கூடாதுன்னா குழப்பிக்க கூடாது. அதே மாதிரி எந்த ஆர்பிட்டோ அந்த ஆர்பிட்டுக்கு என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீட்ல தான் நம்ம டிராப் பண்ணணும். தள்ளி விடணும், இல்ல டிராப் பண்ணணும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஆனா அந்த ஸ்பீட்ல அது சர்க்கிள் பாத்துல சுத்தணும். அது மேண்டேட்டரி. அதுக்கு என்ன டெக்னிக் தி பெஸ்ட் அப்படிங்கிறது நீ ரிசர்ச் பண்றப்ப கத்துக்குவ. அந்த டெக்னிக்கை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சயின்ஸ்குள்ள போனா நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதான் மேட்ரு. ஸோ ஒரு கொஸ்டின் நாம முடிச்சாச்சு சேட்டலைட்ல, விச் இஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. திருப்பி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். திருப்பி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.
நம்மளுக்கு ஜிஎஸ்எல்வி அப்படின்னு ஒரு ராக்கெட் வந்து கண்டினியூஸா சக்சஸ் ரேட்டை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லா டைமும் சேட்டலைட் என்ன பண்றாங்கன்னா அந்த ராக்கெட்ல வச்சு தான் அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ இப்போ நம்ம 4G நெட்ஒர்க்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து 5Gக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. நிறைய பிரைவேட் கன்சர்ன்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா சேட்டலைட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுதுன்னா மேல கொண்டு போய் லான்ச் பண்ணிடுது. அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப வேற கண்ட்ரிஸ் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ற ராக்கெட்டை வந்து இனிஷியேட் பண்ற டிசைன்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது. பண்ணி அவங்களும் சேட்டலைட் லான்ச் பண்ணலாம். ஆனா அதுக்கு அவங்களுக்கு ஆகுற செலவோட நாம கொண்டு போய் விடுற செலவு ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க ஓனா பண்ணா அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி. அதோட நம்மளுது வந்து கம்மியா இருக்கிறதுனால அவங்க நம்மள்ட்ட குடுத்துடுறாங்க. அது இல்லாம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 சேட்டலைட் அனுப்புறாங்க அப்படின்னா, அது வந்து நம்மள்ட்ட குடுத்தா மேபி பெட்டர் ரேட்டா இருந்தது அப்படின்னா, எல்லா கவர்மெண்ட்டும் அத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரீஸும் அத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ திருப்பி திருப்பி அவங்க ஒண்ணு போட்டுக்கிறேன்னு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க எம்ப்ளாயீஸ் போடணும், எல்லாம் போடணும். 2 ஒர்க் பார்க்கணும். சேட்டலைட் டிசைன் தனி ஒர்க், லான்ச் பண்றது தனி ஒர்க். 2 ஒர்க் பார்க்கணும். 2லயுமே ரிசர்ச்சர்ஸ்க்கு ஐடியா இருக்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா, அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி, எர்த்ல இருந்து ஒரு சேட்டலைட் மார்ஸுக்கு போணும். எப்படி வைக்கிறது? அத பார்ப்போம் இப்ப. மார்ஸ ரிவால்வ் பண்ணணும். அது எப்படி பண்றது? இது எர்த்துப்பா. மார்ஸ் இங்க இருக்கு. ஸோ எர்த்த நான் 1 எடுத்துக்கிறேன். மார்ஸ 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சேட்டலைட் வந்து என்ன ஆகுதுன்னா, இதான் சேட்டலைட். எர்த்த சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்பிட்லயே சுத்திட்டு இருக்கிற சேட்டலைட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்பிட் சைஸ ஸ்லைட்டா ரைஸ் பண்ணி சுத்தும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி சுத்தும். இப்படியே சுத்துற சேட்டலைட் என்ன ஆகும்னா, ஆர்பிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணும் அப்படின்னா, எர்த்த சுத்துறப்ப மார்ஸையும் கவர் பண்ணி சுத்தும். இந்த மாதிரி சுத்தும். அப்ப மார்ஸுக்கு நேரா ஒரு சேட்டலைட் அனுப்பி மார்ஸ்ல அந்த சேட்டலைட் சுத்துற மாதிரி பண்றதுங்கிறது ஹைலி காம்ப்ளெக்ஸ். நம்மளுக்கு மங்கள்யான் இந்த லாஜிக் தான். எர்த்த சுத்திக்கிட்டே இருக்கும். ஆர்பிட்டோட சைஸ், ஆர்பிட்டோட ரேடியஸ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும். ஆர்பிட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு பாருங்க. ஸ்பீடு குறையணும். சேட்டலைட்டோட ஸ்பீட குறையணும். அப்ப ஒரு பர்ட்டிகுலர் ஆர்பிட்ல சேட்டலைட் என்ன பண்ணிருவாங்கன்னா விட்டுருவாங்க. அந்த ஆர்பிட்ல என்ன ஸ்பீடோ அதுல சுத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் இந்த ஆர்பிட் ரேடியஸ் அதிகமாக ஸ்பீடு குறையணும். அப்ப போக போக ரொம்ப ஸ்லோவா என்ன பண்ணும்? அந்த சேட்டலைட் எர்த்த சுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப இப்படியே சுத்தி, இப்படியே அடுத்த ஆர்பிட்ல சுத்தி, அடுத்த ஆர்பிட்ல சுத்தி, இப்படியே சுத்துறப்போ ஒரு ஸ்டேஜ்ல அது மார்ஸையும் சேர்த்து சுத்துற மாதிரி பண்ணிருவாங்க. அந்த டயகிராம் தான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு பெயிண்ட்ல வரைஞ்சு காமிச்சேன். இப்படி மார்ஸ சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா, அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த இடம் போறப்ப மார்ஸ சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ட்ராக்ல என்ன பண்ணிருவாங்கன்னா, மார்ஸ மட்டும் சுத்துற மாதிரி என்ன பண்ணிருவாங்கன்னா மாத்தி விட்டுருவாங்க. இப்ப மார்ஸ்ல அது ஒரே ஆர்பிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் மங்கள்யான்ல பண்ணது. ஆ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எர்த்த விட்டு சேட்டலைட் ரொம்ப விலகி போறப்ப கண்ட்ரோல் கிடைக்கல. கண்ட்ரோல் கிடைக்காம, சிக்னல் கிடைக்காம மிஸ் ஆகி, அது சுத்திட்டு வர்றப்ப கண்ட்ரோல் கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சு இப்ப மார்ஸ்ல என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படிங்கிற மாரியான ஃபோட்டோஸ்லாம் மங்கள்யான் என்ன பண்ணுதுன்னா, எடுத்து அனுப்புது. இங்கருந்து நேரா நான் 3க்கு ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் 3 சுத்துற மாரி பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு மெத்தட். அது கஷ்டம். பட் இது வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான மெத்தட். ஆனா டைம் ஆகும். நீங்க அந்த மங்கள்யான் டைம்ல பார்த்திருப்பீங்க. லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 10 மாசம் கழிச்சோ, 12 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ தான் அது மார்ஸுக்கு போகும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அவ்வளவு தூரமானா கிடையாது. சுத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு ரவுண்ட் அடிக்கிறது கொஞ்சம் பெருசாயி அடுத்த ரவுண்ட் அப்படின்ட்டு. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹைட்ட இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. அந்த ஹைட்ட இம்ப்ரூவைஸ் பண்றதெல்லாம் அப்பப்ப நியூஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லான்ச் பண்ணுவாங்க. இந்தியால இந்த மாரி சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு எடுக்கிற டெக்னிக், சேட்டலைட்டோட டிசைன் இது எல்லாமே வந்து தி பெஸ்ட்டா தான் இருக்கு. எங்கேயும் எதுவும் பெருசா என்ன பண்ண முடியாதுன்னா, குறை சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப கம்மியான வருஷத்துல பயங்கரமா வளர்ந்திருக்கோம். ஏற்கனவே வளர்ந்தவங்க இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம கம்மியா அவங்கள காம்பீட் பண்ற மாரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சேட்டலைட் ஸ்பேஸ் சயன்ஸ் ரிலேட்டடா டெவலப் ஆயிருக்கும். சோ ஒரு கொஸ்டின் இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா, கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இப்ப திருப்பி டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. சேட்டலைட்ல 1 முடிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா?
டவுட் இல்லைன்னா சேட் பண்ணிருங்க, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டவுட் இருக்கா? ஏதாவது இருக்கா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். சேட்டலைட்ல ரெண்டாவது டிவிஷன் என்ன அப்படின்னா டைம் பீரியட், டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரவுண்ட். ஸோ எர்த்தை நான் யூனிஃபார்ம் ஸ்பியரா தியரில எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர், எர்த்தோட மாஸ் எம். சேட்டலைட் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது. அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆருக்கு பதில் நம்ம ஆர் பிளஸ் ஹெச்னு போட்டுக்கலாம். ஹெச்ங்கிறது எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அந்த ஆர்பிட்டுக்கு போற ஹைட். டைம் பீரியட்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரவுண்ட். இங்க இருக்கிற சேட்டலைட் அப்படியே எக்ஸாக்டா ஒரு ரவுண்டு சுத்தி திருப்பி இங்கேயே வரணும். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அதான் டைம் பீரியட். ஸோ வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டிக்கு பதில் வி நாட்னு போட்டுக்கிறேன். ஏன்னா சேட்டலைட் ஆர்பிட்ல சுத்துறப்போ உள்ள வெலாசிட்டிக்கு வி நாட்டுங்கிறதா சிம்பிள். ஒரு ரவுண்டு சுத்தி இருந்ததுன்னா அப்ப கவர் ஆகிற டிஸ்டன்ஸ் 2πr. அதனால டிஸ்டன்ஸுக்கு பதில் 2πr. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதான் டைம் பீரியட். டைம் பீரியடுக்கு நம்ம எடுக்க வேண்டிய சிம்பிள் கேபிட்டல் டி. அப்ப வி நாட் இஸ் ஈக்குவல் டு 2πr பை கேபிட்டல் டி. இதுல கேபிட்டல் டி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 2πr பை வி நாட்னு வரும். இப்ப போன டைட்டில்ல நம்ம வி நாட் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர். அப்ப வி நாட்டுக்கு பதில் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர்னு போடுறப்ப வி நாட் டிவிஷன்ல இருக்கிறதுனால அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிரும், ரூட் ஆஃப் ஆர் பை ஜிஎம்னு வந்துடும். இந்த ஆரை ரூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டா ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ஏற்கனவே ஒரு ஆர் இருக்கிறதுனால ஆர் கியூப்னு மாறிடும். ஸ்மால் ஆருக்கு பதில் எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர் பிளஸ் ஹெச்னு மாத்திக்கலாம். அப்ப ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் கியூப் பை ஜிஎம்னு வந்துடும். இதான் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. அதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. அவ்வளவுதான். நீ எந்த ஹைட்ல இறக்கி விடுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். இந்த டைம் பீரியட் ஃபார்முலா, அதுக்கப்புறம் இப்ப ஏற்கனவே டெவலப் பண்ண ஆர்பிட்டல் ஸ்பீட், ஆர்பிட்டல் வெலாசிட்டி, இந்த ஃபார்முலா எல்லாம் பாருங்களா, சேட்டலைட் மாஸ் இன்வால்வே ஆகல பாருங்க. சேட்டலைட் மாஸுக்கும் சேட்டலைட் சுத்துற ஸ்பீடுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கான ஆகிற டைமோட ஃபைனல் ரிசல்ட்ல சேட்டலைட் மாஸ் ஸ்மால் எம் இல்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அப்ப பெரிய சேட்டலைட்டா இருக்கலாம், சின்ன சேட்டலைட்டா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. லான்ச் பண்ற டெக்னிக் ஒரே டெக்னிக் தான். சுத்தி வர்றதுக்கான டைமும் மாறாது, சுத்துற ஸ்பீடும் மாறாது. அந்த பர்டிகுலர் ஹைட்ல அந்த ஸ்பீட்ல தான் அது சுத்தும். எழுதிக்கங்க.
கம்ப்ளீட்டடா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். இப்ப என்னை வந்து எர்த்தா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எர்த்து. இந்த பாட்டில் தான் சேட்டலைட். என்னோட முகம் தான் இந்தியா. இந்த சேட்டலைட் இந்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த சேட்டலைட் என்ன ஸ்பீட்ல சுத்தணும், இல்ல இந்த சேட்டலைட் ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டோட மீனிங் புரிஞ்சிடும். அது 24 hours. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 24 hours ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்ப ஏன் கூடயே இந்த சேட்டலைட்டும் 24 hours ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா, அப்ப நான் திரும்புறப்ப இந்த சேட்டலைட்டும் திரும்பும். நான் இப்படி திரும்பினா இந்த சேட்டலைட் இப்படி திரும்பி இருக்கும், நான் இப்படி திரும்பினா இப்படி வரும். அப்ப எர்த் என்ன ஸ்பீட்ல ஸ்பின் ஆகுதோ, எர்த் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதே ஸ்பீட்ல இந்த சேட்டலைட் ரிவால்வ் ஆகணும். அதே டைம்ல 1 ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணுச்சுன்னா இந்த சேட்டலைட் கண்டினியூஸா ஒரே கண்ட்ரியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்தியால நம்ம ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணணும். ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கான டைம் மாறக்கூடாது. ஸோ அது சம்பந்தமா சில இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா கலெக்ட் பண்ண போறோம். ஸோ நான் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னன்னு உனக்கும் புரியும். நீ நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்ப. இனிமேல சேட்டலைட் ரிகார்டிங் நியூஸ் பார்த்த அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு. என்னதான் சொல்றாங்க, நம்ம படிச்ச மாதிரி இருக்கா, புரியுதான்னு செக் பண்ணி பாரு. அஸ் யூசல் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சேட்டலைட்டுக்கான ப்ரொஃபஷனல் டயக்ராம் போட்டேன். எர்த்தோட மாஸ் எம், ரேடியஸ் 6, சேட்டலைட் சுத்துற அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஸ்மால் 6, எர்த்து சர்ஃபேஸுக்கும் அந்த ஆர்பிட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஹைட் ஹெச், எப்ப வேணாலும் ஸ்மால் ஆரா R+Hன்னு மாத்திக்கலாம். இந்த சேட்டலைட் ஒரே கண்ட்ரியை வாட்ச் பண்ணணும் அப்படின்னா எர்த்து ஒரு டைம் ஸ்பின் ஆகுறதுக்கு, ஒரு டைம் ரிவால்வ் ஆகுறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குதோ அந்த டைம் தான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கும் டைமா இருக்கணும். அதாவது டைம் பீரியடா இருக்கணும். விச் இஸ் 24 hours. 24 hours 60ஆல மல்டிப்ளை பண்ணா மினிட்டுக்கு வந்துடும். இன்னொரு 60ஆல மல்டிப்ளை பண்ணா செகண்ட்ஸுக்கு வந்துடும். which is 86,400 seconds. So time period of this satellite 86,400 இருந்தா, அதாவது 24 hours இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த சேட்டலைட் ஒரு கண்ட்ரியே கண்டினியூஸா வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கண்ட்ரியே கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருந்தது அப்படின்னா ஃபீலிங்ஸுக்கு அது நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி தோணும். அதனாலதான் அதை ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சின்கரனஸ் சேட்டலைட். சின்கரனஸ்னா ஒரே ஸ்பீடு, ஒரே மாதிரி இருக்கு, ஒரே லாஜிக் அப்படின்னு அர்த்தம். அப்ப சேட்டலைட்டும் எர்த்தும் ஒரே ஸ்பீட்ல ஒரே டைம் பீரியட்ல 1 ரவுண்ட கம்ப்ளீட் பண்றதுனால அதை சின்கரனஸ் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா நேம் பண்றாங்க. சோ அப்ப ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா என்னன்னு புரியுது. இருந்தாலும் இதுல நாம ஒரு குட்டி தியரியை பில்ட் பண்ண போறோம். அந்த தியரி மூலியமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போறோம். அது என்ன அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம். ஸோ இப்ப சேட்டலைட்டுக்கும் எர்த்துக்கு அக்ராஸா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா 2 மாஸ், சேட்டலைட் ஒரு மாஸ், எர்த் ஒரு மாஸ். யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த 2 மாசா இருந்தாலும் அதுக்கு அக்ராஸா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நியூட்டன்ஸ் கிராவிடேஷனலால நம்ம படிச்சிருக்கோம். அதுபடி ஃபோர்ஸோட ஃபார்முலா G m1m2/r². G யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதை ரீடைன் பண்ணிக்கிறேன். M1க்கு பதில் சேட்டலைட் மாஸ், சாரி M1க்கு பதில் எர்த் மாஸ் கேபிட்டல் M, M2க்கு பதில் சேட்டலைட் மாஸ் ஸ்மால் m. இந்த ஃபார்முலால இருக்கிற ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாஸ். அப்ப எர்த் சென்டருக்கும் சேட்டலைட் சென்டருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஆர்பிட்டல் ரேடியஸ் ஸ்மால் ஆரா இருக்கு. அப்ப இங்க இருக்கிற R² ஆர்பிட்டல் ரேடியஸா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இந்த சேட்டலைட் சர்க்கிள் பாத்ல சுத்துது. சர்க்கிள் பாத்ல சுத்தினாவே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்துடும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா mv²/r. நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த ஃபோர்ஸும் அந்த ஃபோர்ஸும் சேட்டலைட் லாஜிக்ல ஈக்குவலா இருக்கணும். அதனால ரெண்டையும் ஈக்குவேட் பண்றப்ப எனக்கு இந்த பக்கம் ஸ்மாலமும் ஒரு ஆரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா v² is equal to G capital M/small r வரும். vங்கிறது ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஸ்பீட் ஆர் வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். நான் 1 ரவுண்டுன்னு சொன்னேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் 2πr இருக்கும். 1 ரவுண்டுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். அப்ப ஸ்மால் டிக்கு பதில் நான் கேபிட்டல் டின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்பீட் விக்கு பதில் 2πr/கேபிட்டல் டின்னு இங்க ஃபீட் பண்றேன். ஆனா இங்க இருக்கிறது v².
அப்ப ஸ்கொயர் பண்ணா 4π²r²/t² வந்துடும். ரைட் சைட்ல இருக்கிற gm/r அப்படியே வச்சிருக்கேன். இந்த r இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டா r³ ஆயிரும். t² அங்கிட்டு கொண்டு போயிட்டா 4π² கீழே கொண்டு வந்துட்டேன். இது r³. இதுல இருந்து r கண்டுபிடிச்சா gmt² 4π² ஹோல் பவர் 1/3 வந்துடும். r³ இங்க இருக்கு. இதுல இருந்து r கண்டுபிடிச்சா இந்த ரிசல்ட் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸ்மால் ஆரை எப்போ வேணாலும் r+h ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற gmலாம் மாறாது. அந்த வேல்யூஸ்லாம் ஃபிக்ஸடா இருக்கும். t இப்பதான் பார்த்தோம் 24 hours. அதை செகண்ட்ஸுக்கு மாத்தி இங்க போடணும். அப்ப எல்லா நம்பர்ஸும் இங்க நோனா இருக்கு. அந்த நோன் நம்பர்ஸ்லாம் இங்க ஃபீட் பண்ணா எனக்கு ஃபைனலா 42,000 கிலோமீட்டர்னு வருது. ரேடியஸ் ஆஃப் எர்த் அரௌண்ட் 6,000 கிலோமீட்டர். அப்ப இந்த 6,000 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 36,000 கிலோமீட்டர் அப்படின்னு வருது. அப்ப எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் ஹைட்ல நாம சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டா அந்த சேட்டலைட் அதே கண்ட்ரியை என்ன பண்ணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். எழுதிக்கோங்கப்பா. 36,000 கிலோமீட்டர் நீங்க பார்த்திருப்பீங்க. 36,000 கிலோமீட்டர்ல ஆர்பிட்ல சேட்டலைட்ல லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேட்டலைட் வந்து ஒரு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய சேட்டலைட் நிறைய கண்ட்ரியோட கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. நான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டிருக்கிற இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங்ல யூஸ் ஆகும். அதனால நான் இதை வந்து பாக்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இதுல இருந்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கு பதில் கேபிட்டல் R+H. அதுல இருந்து ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த ஹைட்ல லான்ச் ஆகுற சேட்டலைட் வந்து எர்த் என்ன டைம் பீரியட் எடுத்துக்குதோ அதே டைம் பீரியட்ல ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்போ ஒரே கண்ட்ரியா அது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்ச் அவுட் பண்ணிட்டே இருக்கும். போடாம இருக்காங்க. பூச்சி வருது. அதனாலதான் வச்சிருக்காங்க. ரக்ஷனா மியூட் பண்ணுங்க. ரக்ஷனா மியூட் பண்ணுங்க. இல்லைன்னா கிளாஸை விட்டு வெளியே போங்க. கம்ப்ளீட்டடா இதுல ஒன்னும் புதுசா திங்கபிள் கிடையாது. நம்ம ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு ஃபர்ஸ்ட் டிவிஷன் படிக்கிறப்ப என்ன பண்ணியாச்சுன்னா எல்லா பாயிண்ட்ஸையும் ரிகார்டிங் சேட்டலைட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. என்ன ஆகும், எப்படி லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் மென்டலா நம்ம இமேஜின் பண்ணிட்டோம். அதனால இனிமேல் சொல்றதுக்கு புதுசா எந்த பாயிண்ட்டும் கிடையாது. இப்ப இதை சேர்த்துக்கங்க. நீங்க இதுவரையும் எழுதியிருப்பீங்க, இம்பார்ட்டன்ட் போட்டு இதுவரையும் எழுதியிருப்பீங்க. அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி இதுவரையும் வந்துருங்க. இந்தியால எப்படி இஸ்ரோ வந்து சேட்டலைட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ அதே மாதிரி நாசா தான் மெயின். வேர்ல்டு வைடு அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரோல் பண்றாங்க. யுஎஸ், ரஷ்யா இந்த மாதிரியான டாப் கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சேட்டலைட்டை வச்சு மித்த கண்ட்ரிஸா மானிட்டர் பண்றாங்க. அதனால மித்த கண்ட்ரீஸ்ல ஒரு எர்த்குவேக் நடந்தாவோ
இல்ல ஒரு சுனாமி வருது, இல்ல ஒரு சைக்ளோன்னா அதை இவங்களாலையும் சொல்ல முடியும். ஸோ அப்ப ரொம்ப மோசமான ஒரு அழிவு வருது அப்படின்னா, அதை ப்ரிடிக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நாசாவும் சொல்லும். வேற கண்ட்ரீஸும் சப்போர்ட் பண்ணும். டிசார்டர்ஸ் எல்லாத்துலயும் வந்து சப்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த சேட்டலைட்ல தான் இந்த ஜிபிஎஸ் லாஜிக் வருது. சேட்டலைட்ல தான் மொபைல், டிவி எல்லாமே இப்போதைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எல்லார் வீட்லயும் தனித்தனியா டிஷ் வச்சுக்கிட்டு சேட்டலைட்டோட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணி அங்கிருந்து நாம சிக்னல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவைஸ் ஆயிருச்சு. நிறைய சேட்டலைட்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சேட்டலைட் இந்தியாவை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இந்தியாவை மானிட்டர் பண்ணாத டைம் அப்படின்னு எதுவும் கிடையாது. சம் மினிமம் செகண்ட்ஸ். நான் சொல்றதை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நான் தான் எர்த் அப்படின்னா, என் ஃபேஸ் தான் இந்தியா அப்படின்னா, நிறைய சேட்டலைட் ரிவால்வ் ஆகுறதுனால என் ஃபேஸ் முன்னாடி, அதாவது இந்தியா முன்னாடி ஏதோ ஒரு சேட்டலைட் கிராஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த சேட்டலைட் இந்தியால என்ன நடக்குதுங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ், ஒரு 20 செகண்ட்ஸ் இந்த கேப் தான் என்ன அப்படின்னா, எந்த சேட்டலைட்டுமே இந்தியாவை கிராஸ் பண்ணாத ஒரு டைம். அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு நியூக்ளியர் வெப்பனை போக்ரான் அப்படிங்கிற லொகேஷன்ல அப்துல் கலாமோட ஹெட்ல பிளாஸ்ட் பண்றாங்க. ஏன்னா நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணா எர்த்குவேக் மாதிரி ஒரு ஃபீல் என்ன ஆயிரும் அப்படின்னா சேட்டலைட்ல ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப நியூக்ளியர் வெப்பனை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய வந்து கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க வேர்ல்ட் வைட். அப்ப இந்த 2001ல என்ன பண்றாங்க அப்படின்னா, போக்ரான்ல அப்துல் கலாம், வாஜ்பாய் இந்த பீரியட்ல, வாஜ்பாய் வந்து அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. இந்த பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எந்த சேட்டலைட்டுமே மானிட்டர் பண்ணாத அந்த டைம் இன்டர்வல்ல அந்த பிளாஸ்ட செஞ்சு பார்த்தாங்க. இன்சைட் எர்த் செஞ்சு பார்த்தாங்க. யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி வந்து இந்தியால வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. லேட்டரா வந்து பிரான்ஸ் கண்ட்ரியோட ஒரு சேட்டலைட் வந்து இந்தியால எர்த்குவேக் ஸ்லைட்டா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் மட்டும் கொடுத்ததா நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க ஓப்பன் அவுட் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஓப்பன் அவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கோம். அதை நாங்க வந்து செக் பண்ணி பார்த்தோம். அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கோவம். அப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இனிமேல் பண்ணக்கூடாது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதியை தடை பண்றதுனால நம்மளோட பொருளாதாரம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகும். அந்த நியூக்ளியர் வெப்பனை செக் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் தள்ளப்படுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் இருந்தாரு. அப்பயே வந்து இந்த மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்கிறப்ப, கவர்மெண்ட் முடியிற டைம் அது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 இயர்ஸ் முடியிற டைம். அதனால வந்து பெருசா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வரப்ப செக் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கார்கில் வார் தான். ஏன்னா நம்மள்ட்ட வெப்பன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எந்த கண்ட்ரியுமே அந்த வாரை வந்து உடனே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. நம்மள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்ல அப்படின்னா பயங்கரமா இனிஷியேட் பண்ணுவாங்க. இப்ப வடகொரியா ஏகப்பட்ட நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா கண்ட்ரிஸுக்கும் தெரியும். அதனால வடகொரியாவோட எல்லா மூவ்மெண்ட்டையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. அங்க எது நடந்தாலும் அதை வந்து ஹெட்லைனா மாத்துவாங்க. ஏன்னா இந்த வெப்பன் தான் கண்ட்ரியோட பலத்தை பேசுது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த வெப்பனை எப்பயுமே வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்துறதும், வச்சிருக்காங்க, நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம், நாங்க பர்ச்சேஸ் பண்றோங்கிறது எல்லா கண்ட்ரியோட ஒரு பெருமையா தான் இருக்கு. பட் இப்ப நம்ம வந்து இந்த நியூக்ளியர் ரிலேட்டடா இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணிருக்கோம். மித்தவங்க நம்ம மேல யூஸ் பண்ணாதான் நாம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். ஃபர்தரா மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சைன் பண்ணிருப்பாங்க. வேர்ல்டு வைடு இது வந்து ரொம்ப டேஞ்சரு. இந்த மாதிரியான வெப்பன் வந்து பிளாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். எல்லாமே அழிவா இருக்கும். திருப்பி ரெக்கவர் கிடையாது அப்படிங்கிறதுனால இது பண்றாங்க. ஒரு டைம் தான் இந்த வெப்பன் யூஸ் பண்ணிருக்காங்க. யுஎஸ் வந்து ஜாப்பனீஸ் மேல யூஸ் பண்ணதான். ஹிரோஷிமா, நாகசாகி செகண்ட் வேர்ல்ட் வார்ல யூஸ் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ணல. பட் எல்லாரும் வெரிஃபை பண்ணி பாக்குறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க கண்ட்ரிலே இன்சைட் எடுத்து என்ன பண்றாங்கன்னா செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப யாராவது செக் பண்ணாங்கன்னா சேட்டலைட்ல தெரிஞ்சிடும். சேட்டலைட்டே நோட்டீஸ் பண்ணாத ஒரு டைம் இன்டர்வல்ல என்ன பண்ணாருன்னா, அப்துல் கலாம் வந்து செக் பண்ணாரு. டாக்டர் அப்துல் கலாம் செக் பண்ணாரு. அதனாலதான் அவருக்கு வந்து அவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்களேன். பெருசா எந்த சயின்டிஸ்டுமே வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆக மாட்டாங்க. அப்துல் கலாம் ப்ரொஜெக்ட் ஆனதுக்கு காரணமே இதான்.
ஸோ அவருக்கு வந்து இந்த நியூக்ளியர் பிளான்ட், நியூக்ளியர் வெப்பன் இதுலலாம் பேசிக்காவே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த டெக்னாலஜி அவர் வந்து அக்செப்ட் தான் பண்ணிக்கிறாரு. அதை ரெஃப்யூஸ் பண்ணல. ஸோ அது உண்டு. கூடங்குளம் பவர் பிளான்ட் ரன் ஆகுறது கூட அவர் தான் காரணம். அவர் வந்து ஓகே கோர்ட்டோட பர்மிஷன்ல அவர் எவாலுவேட் பண்ணதுல கரெக்டா தான் இருக்கு. பிளான்ட்ல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பிளான்ட்டே இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து பர்சனலா அதுல இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ரிசர்ச் தான் அவர் அதிகமா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து அவரோட ஒப்பீனியன் வேலிட். அவர் இதை வந்து நம்மளுக்கு பண்ணி காமிச்சதுனால அதுக்கடுத்து அவர் வந்து பிரசிடென்ட் ஆகுற அளவுக்கு அவர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இழுத்துட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் தான் அவர். நல்ல ஸ்கில், அதாவது பயங்கர ஸ்கில். என்ன அப்படின்னா கால்குலேட்டிங் ஸ்கில், எப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளான். ஸோ கால்குலேட்டிங் ஸ்கில் வந்து என்னைய பொறுத்தவரை அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தா தான் வரும். அப்போ அவருக்கு அதுவும் பேசிக்கா இருந்திருக்கணும். ஸோ டெக்னிக் தெரிஞ்சிருக்கு, டெக்னாலஜி தெரியுது, அதை எக்ஸ்போஸ் பண்றதும் அவருக்கு என்ன இருக்குன்னா சூப்பரா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எல்லா டைம்லயும் நம்ம அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அவரோட எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். போக்ரான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மள்ட்ட அந்த வெப்பன் இருக்கு அது இதுன்னு நம்ம பேசுறப்பெல்லாம் கொஞ்சம் எல்லா இந்தியன்ஸுக்கும் அது ஒரு பெருமையா தான் இருக்கும். பட் அதுல என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் உள்ள நோண்டி என்னோட மெச்சூரிட்டி லெவல் ரைஸ் ஆகுறப்ப நான் படிச்சு பாக்குறப்ப படிச்ச எல்லாமே ஆச்சரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். சரசரன்னு அடுத்தடுத்த பேஜுக்கு எப்படா மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல நடந்ததுலாம். நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, போக்ரான் அப்படின்னு போட்டு பாருங்க. வாஜ்பாய் கலாம்லாம் போற ஒரு வீடியோஸ் காமிப்பாங்க. அது வந்து ஒரு டம்மி தான். பட் ஒரிஜினல்லாம் நம்மளுக்கு வந்து ரெக்கார்டடா இருக்காது. டூப்ளிகேட் மாதிரி ஒண்ணு இருக்கும், பார்க்கலாம் நீங்க அதை. சரி, ஓகே. இப்ப ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் முடிச்சாச்சு. இப்ப சேட்டலைட்டோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும். இதுதான் வந்து 4th பாயிண்ட். எனர்ஜி ஆஃப் ஆன் ஆர்பிட்டிங் சேட்டலைட். சேட்டலைட் சுத்துது, அப்ப கண்டிப்பா கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12mv². சுத்துற சேட்டலைட்டோட ஸ்பீட் v0. அப்ப 12mv02 வரும். v0னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே கண்டுபிடிச்சாச்சு. √g/r. ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகி 12g(m)r வந்துடும். இது கைனடிக் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். சேட்டலைட்டுக்கும் எர்த் சென்டருக்கு நடுவில் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேப் கான்ஸ்டன்டா இருக்கு, ரீட்டைன் ஆகிட்டே இருக்கு. இந்த கேப் சேட்டலைட் பொத்துன்னு விழுகல. இந்த மாதிரி கேப் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அப்பெல்லாம் பொட்டன்சியல் எனர்ஜி வரும். இந்த மாதிரி சாப்டர் கிராவிடேஷன் அப்படிங்கிற மாதிரி சாப்டர்ல பொட்டன்சியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா -g(m1m2/r). இந்த ஃபார்முலாவை தான் நம்ம 5th பாயிண்ட்ல டெரைவ் பண்ணோம். கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோ. -g கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். m1க்கு பதில் எர்த் மாஸ் விச் இஸ் கேபிட்டல் M, m2க்கு பதில் சேட்டலைட் மாஸ் விச் இஸ் ஸ்மால் m, rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் எனக்கு இங்கே என்னவா இருக்குன்னா ஆர்பிட்டல் ரேடியஸ் ஸ்மாலரா தான் இருக்கு. அப்ப இது கைனடிக் எனர்ஜி, இது பொட்டன்சியல் எனர்ஜி. இது ரெண்டையும் ஆட் பண்ணா சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜி கிடைச்சிடும். அப்ப டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் பிளஸ் பொட்டன்சியல். கைனடிக் g கேபிட்டல் M ஸ்மால் m/2r, பொட்டன்சியல் -g கேபிட்டல் M ஸ்மால் m/r. இதையும் ஆட் பண்ணா -g கேபிட்டல் M ஸ்மால் m/2rன்னு வருது. இதுல மைனஸ் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேட்டலைட் எர்த்தோட அட்ராக்ட் ஆயிருக்கு, எர்த்தோட பவுண்ட் ஆயிருக்கு, எர்த்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் சேட்டலைட்டை எர்த்துல இருந்து நீ என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. மைனஸ் வந்திருக்குன்னா லெசர் நம்பர்னு அர்த்தம் கிடையாது. டோட்டல் எனர்ஜில இருக்கிற மைனஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா சேட்டலைட் இஸ் பவுண்ட் வித் எர்த் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இதான் எனர்ஜி ஆஃப் ஆன் ஆர்பிட்டிங் சேட்டலைட். ஸோ இதோட சேட்டலைட் தியரி முடிச்சாச்சு. இங்க இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸா பார்க்க வேண்டியதான். ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான ஃபார்முலாஸை நம்ம கன்க்ளூட் பண்ணிடுவோம். இப்போ ப்ராப்ளம் போறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்.
கம்ப்ளீட்டடா 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 கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நான் என்டையர் திங்ஸையும் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க சேட்டலைட் பத்தி ஏதாவது ப்ராப்ளம் டீல் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கூட ரெஃபரன்ஸுக்கு போட்டுக்கலாம். சேட்டலைட் மாஸ் ஸ்மால் எம், எர்த் மாஸ் கேபிட்டல் எம், எர்த்தோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், சேட்டலைட் சுத்துற அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஸ்மால் ஆர், எர்த் சர்ஃபேஸுக்கும் ஆர்பிட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஹைட் ஹெச். எப்போ வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்மால் ஆரா ஆர் பிளஸ் ஹெச்னு மாத்திக்கலாம் இந்த டயக்ராம் படி. அப்புறம் ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா இதான், டைம் பீரியடோட ஃபார்முலா இதான். எதெல்லாம் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இது கைனடிக் எனர்ஜி, இது பொட்டன்சியல் எனர்ஜி, ரெண்டையும் கூட்டினா எனக்கு டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். அப்புறம் சேட்டலைட் எந்த ஆர்பிட்ல சுத்துதோ அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்ம ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ல டெரைவ் பண்ணியிருக்கோம். அதையும் நான் இங்க எழுதியிருக்கேன். ஆர்பிட்டல் ரேடியஸ் ஸ்மால் ஆர், அதுக்கான ஸ்ட்ரைட் ஃபார்முலா GM T² 4π² ஹோல் பவர் 1/3. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ல இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்ப இனிமேல இந்த ஃபார்முலாவை நீங்க பார்த்துட்டு ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஒரு தடவை நம்ம ஃபுல்லா படிக்கணும். ஒரு தடவை ஃபுல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அங்க இருந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். நீங்க இந்த சேட்டலைட்டுங்கிற டைட்டில நீங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரீட்டாவே டீல் பண்ணலாம். நீங்க இந்த டைட்டில் படிக்கிறதுக்கு பாஸ்ட் எல்லாம் பயங்கரமா படிச்சிருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இன்னைக்கு நீ ஃப்ரெஷ்ஷா சேட்டலைட் கவனிச்சாலும் 95% மேல புரியும், எந்த பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் தான் இது. ரொம்ப மிஸ். கம்ப்ளீட்டடா கம்ப்ளீட்டடா ஸோ இன்னைக்கு ஒரு 4-5 ப்ராப்ளம் பார்ப்போம். ரிமைனிங் ப்ராப்ளம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதுங்க. 2 satellites A and B go round a planet P. Two satellites A and B go round a planet P in circular orbits. Having radii 4r and r respectively. Having radii 4r and r respectively. If the speed of the satellite A is 3v,
If the speed of the satellite A is 3v, then find speed of satellite B. If the speed of satellite A is 3v, then find speed of satellite B. சேட்டலைட்டோட ஸ்பீடுங்கிறது ஆர்பிட்டல் ஸ்பீடு. ஒரு சேட்டலைட்டோட ஸ்பீட் 3vன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு சேட்டலைட்டோட ஸ்பீட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேட்டலைட்டோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், v0 is equal to root of gm/r. ரெண்டா பிரிச்சுட்டேன். ஒரு பக்கம் சேட்டலைட் ஏவோட டீடைல் எழுத போறேன், இன்னொரு பக்கம் சேட்டலைட் பியோட டீடைல் எழுத போறேன். சேட்டலைட் ஏவோட ஸ்பீட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3v, அதனால v இருக்கிற இடத்துல 3vன்னு போட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜியும் எம்மும் கான்ஸ்டன்ட், அதை அப்படியே ரீடைன் பண்றேன். ஸ்மால் ஆர்ங்கிறது ஆர்பிட்டல் ரேடியஸ். அப்ப ஆர்பிட்டல் ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா சேட்டலைட் ஏக்கு 4r சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற கேபிட்டல் ஆர்ங்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள். நீ உடனே கேபிட்டல் ஆர் பார்த்தா அது ரேடியஸ் ஆஃப் எர்த்னு எடுத்துக்க கூடாது. இதுல கேபிட்டல் ஆர் இஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த்னா உங்க கொஸ்டின்ல சொல்லுவாங்க. இந்த கன்க்ளூஷன்லயும் சரி, இதுக்கு முன்னாடி நாம டெரைவ் பண்ணதுலயும் சரி, நாம எடுத்திருக்கிறதுலாம் நம்மளுக்கு கன்வீனியன்டான சிம்பிள். அதே மாதிரி கொஸ்டின் செட்டர் அவருக்கு கன்வீனியன்டான சிம்பிள் எடுப்பாரு. அவர் கேபிட்டல் ஆர் எடுத்துட்டாருன்னா உடனே அது ரேடியஸ் அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சுக்க கூடாது. அந்த தப்பு இந்த மாதிரி சாப்டர்ல அதிகமா பண்ணுவீங்க, அது எப்பயும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு இடத்துலயே சொன்னேன்ல, நான் இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டு இதை ஸ்மால் ஆர்னு கூட போடலாம், அது ஏன் சாய்ஸ். எர்த் ரேடியஸா ஆர்னு எழுதாம ஆர் சஃபிக்ஸ் ஈன்னு எழுதலாம். நம்ம இங்க பிக் பண்ற சிம்பிள் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு. இதுல ஸ்மால் ஆர்னா யாருன்னா ஆர்பிட்டலோட ரேடியஸ். இந்த ஆர்பிட்டல் ரேடியஸ் சேட்டலைட் ஏவுக்கு வந்து 4r சொல்லியிருக்காங்க, சேட்டலைட் பிக்கு ஆர்னு சொல்லியிருக்காங்க. சேட்டலைட் ஏவோட ஸ்பீட் கொடுத்துட்டு சேட்டலைட் பியோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, சேட்டலைட் பியோட ஸ்பீட் நான் கண்டுபிடிக்கணும், அதை v டாஷ்னு எழுதுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜியும் எம்மும் கான்ஸ்டன்ட் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். சேட்டலைட் பியோட ஆர்பிட்டல் ரேடியஸ் நான் போடணும். சேட்டலைட் பியோட ஆர்பிட்டல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர், அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் ஏவோட ஆர்பிட்டல் ரேடியஸ் 4r, அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா 2 ஆயிரும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6v is equal to square root of gm/r வரும். சேட்டலைட் பியோட ஸ்பீட் v dash is equal to root of gm/r நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரூட் ஆஃப் gm/rக்கு பதில் என்ன இருக்குன்னா 6v. அப்ப இதை 6vன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப சேட்டலைட் பியோட ஸ்பீட் வந்து 6v. இதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. எழுதிக்கங்க. கம்ப்ளீட்டடா அடுத்து போலாமா? அடுத்த क्वेश्चन போங்க. A satellite is circling the earth. A satellite is circling the earth along a circular orbit of radius r. A satellite is circling the earth along a circular orbit of radius r. Which of the following is not true? True கிடையாது, true. Which of the following is not true? Option A, kinetic energy varies as 1/r. Kinetic energy varies as 1/r. Option B, angular momentum varies as 1/root of r. Option C, linear momentum varies as 1/root of r.
ஆப்ஷன் டி frequency varies as 1 by r power 3 by 2. ஸ்மால் ஆர் போட்டுக்கோங்கப்பா. frequency varies as 1 by r power 3 by 2. இப்ப ஒண்ணு ஒண்ணா நம்ம டீல் பண்ணிட்டே வரணும்பா. அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே வந்துச்சுன்னா அது ட்ரூ. அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வரலைன்னா அதான் நாட் ட்ரூ. அப்ப எது நாட் ட்ரூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு சேட்டலைட் சர்க்கிள் பாத்துல எர்த்த சுத்துது, அந்த ஆர்பிட் ரேடியஸ் ஸ்மால் ஆர். கைனடிக் எனர்ஜி இப்படி வேரி ஆகும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். G கேபிட்டல் M ஸ்மால் m by 2r. அப்ப G கேபிட்டல் M சேட்டலைட் மாஸ் 2 இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by r ன்னு எனக்கு ஆன்சர் வருது. அவங்க ஆப்ஷன் ஏல அதே தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதே நம்மளுக்கு வந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி வரலனா தான் நாட் ட்ரூ. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ. முடிச்சாச்சு. ஆப்ஷன் பி ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஆங்குலர் மொமெண்டம் வேரிஸ் as 1 by root of r. ஆங்குலர் மொமெண்டம் வேரிஸ் as 1 by root of r. அப்ப ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா mvr அப்படின்ட்டு நாம எங்க படிச்சிருக்கோம்? சர்க்குலர் மோஷன்ல படிச்சாச்சு, ரொட்டேஷனல் மோஷன்ல படிச்சாச்சு. இதுல எம்ஐயும் ஆரையும் ரீடைன் பண்றான். விங்கிறது சேட்டலைட்டோட ஸ்பீடு. சேட்டலைட்டோட ஸ்பீடு ஃபார்முலா ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர். அப்ப இங்க இருக்கிற விக்கு பதில் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர்னு போட்டான். இந்த ஆரை ரூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டா ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ஒரு ஆர் கேன்சல் ஆயிடும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர், ஜிஎம் இன்டு ஆர்னு வந்துடும். ஸ்மால் எம் ஜி கேபிட்டல் எம் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்ப ஆங்குலர் மொமெண்டம் எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஆர்னு வருது. பட் அவங்க சொல்லியிருக்கிற ஆப்ஷன் வந்து ரூட் ஆஃப் 1 by r இருக்கு. அவங்க சொன்னது எனக்கு வரல, எனக்கு இதான் வந்திருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட். ஆனா அவங்க மாத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி இஸ் நாட் ட்ரூ. அப்ப ரெண்டு ஆப்ஷனை செக் பண்றப்ப ஆப்ஷன் பி ஏ நாட் ட்ரூ அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆப்ஷன் டி சியும் டியும் செக் பண்ணி பாத்திரலாம். ஆப்ஷன் சி ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லீனியர் மூமெண்டம் வேரிஸ் as 1 by root of r னு சொல்லியிருக்காங்க. லீனியர் மூமெண்டமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் ரீடைன், சேட்டலைட்டோட வெலாசிட்டி ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர். ஸ்மால் எம் ஜி கேபிட்டல் எம் எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப லீனியர் மூமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by root of r னு வருது. எனக்கு இதே தான் வருது, அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப அது ட்ரூ. அப்ப ஆப்ஷன் சி ட்ரூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வேற என்ன இருக்கு? frequency varies as 1 by r power 3 by 2 அப்படிங்கிறாங்க. frequencyங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். டைம் பீரியடோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிருக்கோம், 2 pi into square root of r cube by gm. இது அப்படியே தலைகீழா மாத்தினா 1 by 2 pi into square root of gm by r cube னு வந்துரும். frequencyனா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட்ங்கிறது நம்ம ரொட்டேஷனல் மோஷன்லயே படிச்சிருக்கோம், சின்ன சின்னதா சில இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்கோம். மறந்துருச்சுன்னா இங்க இருந்தாவது ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இதுல பாருங்களேன், 2 pi g கேபிட்டல் M இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் r பவர் 3 னு வருது. ரூட்னா 1 by 2. அப்ப இதை அப்டேட் பண்ணா f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r பவர் 3 by 2 னு வருது. இதுதான் அவங்களும் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்ததே எனக்கு வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் ட்ரூ. அப்ப ஆப்ஷன் டியும் ட்ரூன்னு தெரியுது. அப்ப ஏ சி டி இது எல்லாத்துலயும் நான் கண்டுபிடிச்சதும் அவங்க சொன்னதும் கரெக்டா இருக்கு. அப்ப அதெல்லாம் ட்ரூ. பில மட்டும் நான் கண்டுபிடிச்சதும் அவங்க சொன்னது தப்பா இருக்கு. அப்ப பி நாட் ட்ரூ. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா கரெக்ட். அதாவது இதுதான் ஃபைனல் ஆன்சர். எழுதிக்கங்க, எல்லாத்தையும் எழுதிக்கங்க. எல்லா ஃபார்முலாஸும் நம்மளுக்கு தெரியும். சில ஃபார்முலாஸ் நம்ம ஸ்பாட்ல பில்ட் பண்ற மாதிரி வரும். சில டேர்ம்ஸ் அவங்க என்ன டேர்ம் சொல்றாங்களோ அதை நம்ம உருவாக்கிக்கலாம். ஏன்னா அந்த டேர்ம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த லாஜிக்ல அதை கிரியேட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சிம்பிள் தான். இதுல கைனடிக் எனர்ஜி, ஆர்பிட்டல் ஸ்பீடு எல்லா ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். எது படிக்கணுங்கிறத நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ராப்ளம் சால்விங்க்கு எது படிக்கணுங்கிறத நான் உனக்கு கன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த மூமெண்ட்ல நாம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் திங்கிங்லாம் இந்த மூமெண்ட்ல போக மாட்டோம். அதுக்கு நாம இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். கம்ப்ளீட்டட்னா சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். கம்ப்ளீட்டடா அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுங்க. If the satellite is stopped suddenly in its orbit of radius 2r, if the satellite is stopped suddenly in its orbit of radius 2r and is allowed to fall freely into the earth's surface, and is allowed to fall freely into the earth's surface, with what speed if it hits the earth, it hits the surface of the earth? With what speed it hits the surface of the earth? சுத்திக்கிட்டே இருந்த சேட்டலைட் என்ன ஆகுதுன்னா, சடன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டுவர்ட்ஸ் எர்த் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு, விழுக ஆரம்பிச்சிருச்சு. சடன்லி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் வந்து அது எர்த் சர்ஃபேஸை டச் பண்ணுதுன்னா, அப்ப அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எழுதியாச்சா? கொஸ்டின் எழுதியாச்சா? கவனிங்க. நான் முதல்ல டயக்ராம் போட்டுக்கிறேன். எர்த்தோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், எர்த்தோட மாஸ் எம், ஒரு செட்டைன் ஆர்பிட்ல சேட்டலைட் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆர்பிட் ரேடியஸ் வந்து 2r சொல்லியிருக்காங்க. அப்ப நான் 2r என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போட்டேன். அப்ப இங்க போட்டாச்சு. இப்ப இது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள், அது சேட்டலைட்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழுது, இல்ல கீழே இருந்து மேல போகுது அப்படின்னு இந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற சாப்டர்ல எப்ப சொன்னாலும் நீங்க என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் லாஜிக் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இது.
டோட்டல் எனர்ஜி அட் செர்டைன் ஹைட், அதாவது சேட்டலைட் இங்க இருக்கிறப்ப உள்ள டோட்டல் எனர்ஜியும் சேட்டலைட் எர்த் சர்ஃபேஸ்ல வந்து உழுகிறப்ப உள்ள டோட்டல் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த லாஜிக்கை, இந்த பிரின்சிபலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். டோட்டல் எனர்ஜில கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜியும் வரும். இது அட் செர்டைன் ஹைட். அதே மாதிரி இங்கேயும் டோட்டல் எனர்ஜில கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜின்னு வரும் அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv². உனக்கு சந்தேகம் வரும், சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி 2gmm/r தானே அப்படின்ட்டு. கரெக்ட் தானே? கன்க்ளூஷன் பார்ப்போம். சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி நாம வந்து கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த ஃபார்முலா தானே அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஆமா, இந்த ஃபார்முலா தான் சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி. எப்பனா சுத்துனா, இப்ப சேட்டலைட் சுத்தல விழுந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி லீனியரா விழுகுது, மேல இருந்து கீழே விழுகுது, இல்ல கீழ இருந்து மேல போகுது, பறக்குது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா, சுத்தாம சேட்டலைட் வேற என்ன பண்ணாலும் அப்ப கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா இதான். என்ன ஃபார்முலானா ½ mv². பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 5th பாயிண்ட்ல டெரைவ் பண்ணிருக்கோம். கிராவிடேஷன் சாப்டர் முடிகிற வரை இதான் பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா. இப்போ நீங்க ஆன்சர் எடுக்கலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி எனக்கு வேணும் ½ mv². சேட்டலைட் சுத்திக்கிட்டு இருந்தது, சடன்லி டிராப்டுன்னு சொல்றாங்க. சடன்லி டிராப்டு, சடன்லி ஃபால் அப்படின்னா இனிஷியலா ஸ்பீட் 0ன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல 0 போட்டா கைனடிக் எனர்ஜி 0 ஆயிடும். பிளஸ் அடுத்து பொட்டன்சியல் எனர்ஜி. பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா இதான், -g m1m2/r. -g கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சிருக்கேன். m1க்கு பதில் எர்த் மாஸ், m2க்கு பதில் சேட்டலைட் மாஸ். இங்க இருக்கிற ஸ்மால் ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாஸ். இனிஷியலா சேட்டலைட் இங்க இருக்கு. அப்ப சேட்டலைட் சென்டருக்கும் எர்த் சென்டருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 2 R இருக்கு. அதனால 2 R போட்டு. அதே மாதிரி அடுத்து ரைட் சைட்ல சர்ஃபேஸ்ல கைனடிக் எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சேட்டலைட் கீழே வர வர இதோட லீனியர் ஸ்பீட் அதிகமாகும். சர்ஃபேஸை டச் பண்றப்ப கண்டிப்பா அந்த சேட்டலைட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். அதனால கைனடிக் எனர்ஜி ½ mv² வந்துடும். இந்த v தான் இந்த கொஸ்டின் படி நாம கால்குலேட் பண்ணணும். அடுத்து பொட்டன்சியல் எனர்ஜி. இதான் ஃபார்முலா, -g கான்ஸ்டன்ட், m1க்கு பதில் எர்த் மாஸ், m2க்கு பதில் சேட்டலைட் மாஸ்னு போட்டேன். அதுதான் நியூமரேட்டர்ல ஃபில் ஆயிருக்கு. டினாமினேட்டர்ல ஸ்மால் ஆர் இருக்கு. ஸ்மால் ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மாஸ். எர்த் சென்டருக்கும் சப்போஸ் சேட்டலைட் எர்த் மேல விழுந்துருச்சுன்னா அதுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த்தா இருக்கும். அதனால இங்க கேபிட்டல் ஆர்னு வந்து எர்த் வந்து ரொம்ப பெரிய மாஸ். நம்ம டயக்ராம் போடுறப்ப ஏதோ ரவுண்டா சின்னதா போடுறோம். அந்த மாதிரி பெரிய மாஸ்ல யார் வந்து விழுந்தாலும் அவங்க எல்லாம் பாயிண்ட் மாஸ் மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான டிஸ்டன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி போடணும். எர்த் மாதிரியான ஒரு ரவுண்டான பெரிய மாஸ்ல எல்லாம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எர்த்தோட சென்டரை நீங்க எடுத்துக்கணும் ரெஃபரன்ஸா. இது நான் இங்க சொல்லல, இது ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன பண்ணிட்டேன்னா சொல்லிட்டேன். இப்ப இந்த டேர்ம் 0 அப்படியே விட்டுறலாம். இந்த -g M/r அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா பிளஸ் ஆயிரும். அப்ப எனக்கு அடுத்த ஸ்டெப் இந்த போர்ஷன் அப்படியே ரீடைன் பண்றேன். -g M/2r ரீடைன் பண்றேன். இந்த நெகட்டிவ் போர்ஷன் இங்கிட்டு வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும். ½ mv² ரீடைன் பண்ணிருக்கேன். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப எனக்கு g M/2rன்னு வருது. இஸ் ஈக்குவல் டு ½ mv². 2 கேன்சல் ஆயிரும். ஒரு m கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து v² கண்டுபிடிச்சா எனக்கு √gm/rன்னு வருது. v கண்டுபிடிச்சா எனக்கு √gm/r. இதான் ஆன்சர். எழுதிக்கங்க. அப்ப எர்த் சர்ஃபேஸை டச் பண்றப்ப இந்த ஸ்பீட்ல டச் பண்ணும். இதுக்கு ஆன்சர் எழுதிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் செக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இனிமேல நம்மளுக்கு சேட்டலைட் லான்ச் நடந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் லான்ச்ச ஓவராலா காமிக்கிற ஏதாவது ஒரு சேனல், நியூஸ் சேனலா ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணா உனக்கு டவுட் வரும். அப்ப என்கிட்ட கேளு, டவுட் கேளு.
கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா? ஓகேப்பா. ரிமைனிங் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லைன்னா லாக் அவுட் ஆயிக்கலாம். ஸோ இந்த வாரம் இந்த லெசன் முடிஞ்சிடும். இந்த வாரம் சண்டே நீங்க கிராவிடேஷன் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஏதாவது டிஸ்பிளே பண்ணா சொல்லுங்க, பண்றேன். எல்லாம் எழுதியாச்சு, எதுவும் டவுட் இல்லைன்னா லாக் அவுட் ஆயிக்கலாம். சரி, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ லாக் அவுட் ஆயிடுறான். ப்ரீவியஸ் ஸ்லைட். சார் எனக்கு ஸ்கூல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க சார். அதனால சண்டே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல சார். நான் சொல்றேன், அந்த டைம்ல சொல்றேன். சாட்டர்டே நீங்க என்ன பண்ணணும்ட்டு. கிளாஸ் லீவ் போட வேணாம். கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிடு. சரியா? ஓகே. ஓகே சார். சானன் இந்த தேங்க்யூ ஸ்லைட் சார். இதுக்கு முன்னாடி ஸ்லைடா? சானன் இந்த ஸ்லைட் கேக்குறீங்களா, இதுக்கு முன்னாடி ஸ்லைடா? யாரோ ஸ்லைட் ப்ரீவியஸ் ஸ்லைட் ஏதோ டிஸ்ப்ளே பண்ண சொன்னீங்களே, என்னப்பா? கிளமண்டினா. கிளமண்டினா எந்த ஸ்லைட்மா? எழுதிக்கங்க. கனிமொழி, நீங்க கிளாஸ் கவனிங்க. இந்த வீக் ஃபுல்லா கிளாஸ் கவனிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த வீக் ஃபுல்லா கிளாஸ் கவனிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ நீங்க ஜஸ்ட் 3 கிளாஸ், இன்னைக்கு டியூஸ்டேவா, தேர்ஸ்டே சாட்டர்டே கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு சாட்டர்டே நைட் ஃபோன் பண்ணுங்க. அதுவரை கிளாஸ் கவனிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கன்டினியூ பண்றதா இல்லையாங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். அதுவரையும் கவனிங்க. ராஜா சார். சார் சொல்லுங்க சார். சார் கிளாஸ் ஓவர். ஓகே சார்.